வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். அதாவது நான் அவனோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் மேலேயே கோவப்படுறாங்க. நல்ல விஷயம் தானே சொல்கிறோம், கேட்கக்கூடாதா அப்படின்னு. இது மாதிரி நம்ம சொல்கிற நிலையிலையும் இருந்திருப்போம், கேட்குற நிலைமையிலையும் இருந்திருப்போம். ஏன் நம்ம நல்ல விஷயம் சொன்னாலும் ஒருத்தருக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது? ஏன்? நல்லது தானே சொல்கிறோம் அப்படின்னு தோணியிருக்கா? எனக்கெலாம் நிறைய தடவை தோணியிருக்கு. ஏன் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னும் தோணியிருக்கு. அதுக்குள்ளே உள்ள விஷயத்தை பார்ப்போமா? 5 விஷயந்தான். ஃபஸ்ட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சரின்னு படுறதுனால அவங்களுக்கும் சரின்னு படணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு மாம்பழம்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் மாம்பழம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களையும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இவங்களுக்கு மாம்பழம் பிடிக்காதா, அது எப்படி மாம்பழம் பிடிக்காம அப்படின்னு. ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். டேஸ்ட் வைஸு அப்படின்னா மற்ற விஷயத்துலேயும் இருக்கும்ல. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஒரு அழகு தான். 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் செட். அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்களை பற்றிய சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில், அவங்களால கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் அந்த இடத்துல கேட்குற நிலையில் இருக்காங்களா, கேட்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. 2 பார்த்துட்டோமா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. 2வது அவங்களோட மைண்ட் செட். 3வது விஷயம், 4வது 5வதுலாம் நம்மளை பற்றியது. 3வது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நேரத்தில் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நேரங்கட்ட நேரத்தில் அவங்களே அப்செட்டாக உட்காந்துருக்கும்போது, வேறு ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம போய் இப்படி செய்ய உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்க அதை ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. 2வது, நீங்கள் என்ன டோனில் சொல்கிறீங்கன்னு இருக்குது. இதை இப்படி செய்யலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க செய்யலாமோ அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. ஆனால் உங்கள் டோனை நான் எத்தனை தடவை சொல்கிறேன், நீ அப்படி கேட்குறியா வைக்கிறியான்னு ஒரு ஹை டோன்லேயும் அவங்கள குறை சொல்கிற மாதிரியே விஷயங்களை பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சேர போகிறதில்ல. 3வது, உங்களை பற்றி அந்த விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை முறை இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கீங்க, அவங்க கேட்டிருக்காங்களா? ஆனாலும் எப்படியாவது கேட்க வச்சிடணும்னு அதே போல் ரிப்பீட்டடாக திருப்பி 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 அதே விஷயத்த சொல்லும்பொழுது அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கா எப்போ தோணுதோ, எப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களோ இது நமக்கு நல்லது, நம்ம செய்யணும் அப்படின்னு, அப்போ செய்வாங்க. அப்போ வேணால் நம்ம சொல்லிக்கலாம், நம்மளால தான் அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த 5 பாயிண்ட், ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறது ஒன்று. 3வது, நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த நேரத்தில் சொல்கிறீங்கங்கிறது ஒன்று. 4வது, எப்படி சொல்கிறீங்க, எந்த டோனில் சொல்கிறீங்கங்கிறது ஒன்று. 5வது, எத்தனை தடவை இதே விஷயத்த சொல்லியிருக்கீங்கங்கிறது ஒன்று. திருப்பி 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 சொன்னால் எப்படி? ஸோ இதெல்லாம் தான். அதான் நம்ம நல்ல விஷயம்னு சொன்னாலும் அவங்களுக்கு அதை எடுத்துக்கிற மனநிலையோ சூழ்நிலையோ இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக போட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தேங்க்யூ. டாடா.